சொல்லுங்கம்மா. வைரவி எடுக்க போகும் முடிவு என்ன? நாளைக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து கேட்குறாங்க, நீ ஏன் வந்து இப்போ இது மாதிரி கேள்வி கேட்குற, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு, யார் சொல்லி இதெல்லாம் கேட்குற அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த பக்கம் சஞ்சய் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சஞ்சய், நம்ம உறவை வந்து பாதி பேர் வந்து சந்தேகப்படுறாங்க, அதனால தான் வந்து சிலருக்கு வந்து தெரிய வைக்கிறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டனே, என்றைக்குமே நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஆறுமுகமும் வந்து பார்த்திங்கன்னா செம கடுப்பில் இருக்காங்க. அடா பாவி எப்படிலாம் நடித்து வந்து இது பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்து பைரவி வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. பைரவி லாஸ்ட்டாக வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீ ஒழுங்காக அதை கையெழுத்து போடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பைரவி நீ வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற, அந்த சஞ்சய் கண்டிப்பாக நல்லவனே கிடையாது, உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான், ஆனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் தெரிய தான் போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவால் வந்து இப்போ பெரிய பிரச்சனை வந்து ஸ்னேகா வந்து கலப்ப போகிறாங்க. காரணம் வந்து அந்த பிரசவம் வந்து நம்ம சிந்துவை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதை கவுன்சிலிங்கில் இது பண்ணி ஹாஸ்பிட்டல் மூடுற நிலைமைக்கு வரைக்கும் கொண்டுட்டு வருவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மக்கள் சப்போர்ட்டால் வந்து நம்ம சிவா வந்து திருப்பியும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திறந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மீண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் அப்கமிங்கில் எபிசோடாக கொண்டுட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.